அதில் நான் கரூருடைய சம்பவத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் நெல்லையப்பர் காந்தியம்மாளுடைய கோயில் நிலங்கள் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக குடியிருப்புகள் இருக்கு. குடியிருப்புகளை ஏற்கனவே பழைய அரசாங்கம் கோர்ட்டில் போட்டு அந்த குடியிருப்புகளை காலி பண்ணணும்னு வந்தாங்க. அப்போ நாங்களே என்ன சொன்னோம், குடியிருப்புகள் இருக்கிறத காலங்காலமாக இருக்கக்கூடியதை அவங்கள காலி பண்ண வேண்டாம். ஆனால் கோயில் நிலம் கோயில் நிலமாக இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். கோயில் காலி பண்ணாத வரையிலும் கோயிலுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகை வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்க வேண்டுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தோம். ஆனால் அதற்கு பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அமைச்சர்களை பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு 1-2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது 1947 தென்கரை திருமூலநாதசுவாமி கோயில், மதுரை மாவட்டம், 80 வருஷமா அவங்க வச்சிருந்தாங்க. 80 வருஷமா வச்சிருந்தாங்க. லட்சுமண ஐயருங்கிறது 80 வருஷமா வச்சிருந்தாங்க. 1968 சுப்ரீம் கோர்ட்ல அது தீர்ப்பு யாருக்குன்னா, கோயிலுக்கு தான் இடம் சொந்தமே தவிர 80 வருடம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது யாரும் அதுல சொல்லல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே அதுல முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்துப்பட்டன் 1979 மதுரையில 44.80 சென்ட் நிலம் லேண்ட் சீலிங்ல எடுத்துட்டாங்க. லேண்ட் சீலிங் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, பட்டா கொடுத்து ஒருத்தர் வந்த பிறகு கோர்ட்டுக்கு போன பிறகு அது லேண்ட் சீலிங்ல இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அதுக்கு கோர்ட்டே இது கோயில் இடம், கோயிலுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தீர்ப்பு அந்த இதில் வந்திருக்கு. அது மாதிரி 21/4/2003 1 ஏக்கர் 83 சென்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை பட்டா போட்டு 44 பேர் கொடுத்துருக்குறாங்க. 44 பேர் கொடுத்து அது RDO SR லட்சுமண பட்டருங்கிறது கேஸ் போட்டு திருப்பியும் கோயிலுக்கு தான் சொந்தம்னு வந்திருக்கு. எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, தெளிவாக நாங்கள் சொல்றது, குடியிருக்க 60 வருஷம் 70 வருஷம் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த உரிமையை அப்படியே வழங்கலாம். எப்படி வழங்கலாம்? பட்டா கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு உரிமையை வழங்கலாம். குறைந்த ஒரு வாடகையை வைத்து அவங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம். சமீபத்தில் ஜூலை 6ஆம் தேதி பழனி அடிவாரத்தில் 1 ஏக்கர் 40 சென்ட் கோயில் இடம், கிட்டத்தட்ட அது 1 ஏக்கர் 40 சென்ட் தான். ஆனால் நீ மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செஞ்சு அதை மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கூடுதல் ஆணையராக போயிருக்காங்க. ஆனால் இப்பவும் கோயில் இடம் காலியாக தான் இருக்கு. ஆனால் இப்போ அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லையா, முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லையாங்கிறது தான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதுமாதிரி மின்சாரத்துறையை பொறுத்த மட்டும் தேவையான அளவு மின்சாரம் இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சர் பல நேரங்களில் பதில் சொல்லிட்டே இருக்காரு தவிர விஷயத்துல அவர் ஈடுபாடா இருக்காராங்கிறது இல்லை. இன்னைக்கு திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா 7-8 மணி நேரம் மின் தட்டுப்பாடு இருக்கு. நாங்க சரி செய்வோம் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் நீங்க இன்னும் 66 பேர் இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. நான் இது குறையா குற்றச்சாட்டா சொல்லலை. ஏன்னா ஆளுங்கட்சியா 60 நாள் தான் ஆச்சு. இதுல அவங்க உடனடியா சரி பண்ணுவாங்க நான் சொல்லலை. என்ன செய்ய வேணும், நான் சொல்றது சரியா இருந்தா அது ஆலோசனை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இன்னைக்கு ஈபில மின்சாரத்தில் ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. அதை ஆள் எடுக்கிறதுக்கும் அவங்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். குற்றச்சாட்டா நான் சொல்லல. 67,000 பேருக்கு மேல இருக்கு. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல 18,200 சர்வீஸ் மின் இணைப்பு, அதற்கு 14 பேர் வயர்மேன், ஒரு மசூர் இருக்கணும். ஆனா நீ ஒருத்தர் 2 பேர் இல்லை. பிறகு எப்படி அவங்க சீரான மின்சாரம் கொடுக்க முடியாது? 18,200 இணைப்புக்கு 14 வயர்மேன், லைன்மேன், ஒரு மசூர் இருக்கணும். அதே மாதிரி கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 100 டிரான்ஸ்ஃபார்மருக்கு 14 வயர் லைன்மேன், ஒரு மசூர் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் ஆட்கள் எடுத்து சீரான மின்சாரத்தை மாண்புமிகு மின்துறை அமைச்சர் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பழனி விவகாரத்தில் பத்திரப்பதிவுத்துறை அவர்களும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் குறித்து தவறான தகவல் பரப்புனா அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறையிலையும் வழக்கு கொடுத்துருக்காங்க.
அதாவது இது எப்படி விஷயம் எப்படின்னாச்சு, ஏற்கனவே முதலமைச்சர் 10ஆம் தேதி கரூர் போறார். அங்க கோயில் இடம் கொடுக்கப்படுகிறது. 9ஆம் தேதி ஒரே நாளையில 3 ஜிஓ போட்டிருக்காங்க. கலெக்டர், ஹெச்ஆர்சியுடைய ஜாயிண்ட் கமிஷனர், சென்னை எல்லாம் 3 நாள். இவ்வளவு அவசரம் ஏன்? அதுதான் அதில் உள்ள கேள்வி. இதில் உள்ள கேள்வி என்ன, அன்னைக்கு ஏற்கனவே இருக்க வேண்டிய சப் ரிஜிஸ்டர் அவர் லீவில் போறார். இன்னொருத்தர் லீவில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஏற்கனவே இருந்தவர் கூடுதல் ஆணையரா ப்ரொமோஷன்ல போறாங்க. அதுலதான் எங்களுக்கு குளறுபடி. திட்டமிட்டு கோவில் நிலங்கள் வந்து தர வைக்க நிச்சயமா அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபாடு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அரசுக்கு தெரியாம இது நடக்குதா? அறநிலையத்துறைகள் அதிகாரிகள்ல கட்டுப்பாட்டுல இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது அரசுக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். ஏன்னா ஒரு சப் ரிஜிஸ்டர் லீவில் போறாரு. லீவில் போறாரா, லீவில் போக சொன்னாரா? அதுதான் கொஸ்டின். லீவில் போக சொல்லி இருக்கணும். போக சொன்ன பிறகுதான் இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வர்றாரு. இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்காரு. அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்றீங்க. அங்கிருந்தவரை ஜெயிச்சு அப்புறம் கூடுதல் ஆணையரா சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்டதானே சொல்ல முடியும். லஞ்சம் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லஞ்சம் ஊழலுக்கு இந்த ஆட்சியினுடைய லஞ்சம் ஊழலுக்கான ஆரம்பம்னு பார்க்கலாம். லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்வர் லஞ்ச ஊழல் வந்து மேடையில தான் வசனத்துல சொல்றாரு. மேடையில ஸ்டுடியோல பேசுற வசனம் மாதிரியே யாரு கொடுக்காங்கன்னு சொல்றாங்க. யாரு கொடுக்காங்க? கொடுத்தீங்கன்னா வேற சொல்லுங்க. உங்களோட சகோதரர் விஜய் இருக்கிறேன், உங்களோட மகன் விஜய் இருக்கிறேன், உங்களுடைய மாமா விஜய் இருக்கிறேன், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். டாஸ்மாக்ல வந்து எல்லாரும் பிள்ளைகள் போராடினா அந்த 50 பிள்ளைகள் போட்டு நான் லத்தி சார்ஜ் பண்ணுவேன். இப்படிலாம் சொல்லுவார். அவர் லைவ்ல தானே போயிட்டு இருக்கு. இப்படிதான் சொல்லுவார். இல்லை, சினிமா வசனத்தை எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி பிரஸ்ல கூப்பிட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, நேரடியாக பதில் சொல்ல வேண்டியதானே. அங்கங்க மேடல் ஏறி வீர வசனம் பேசிக்கிட்டு இப்படி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தனா என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க நிர்வாகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. நீங்க பேச்சுக்கு வேணா சொல்லலாம் லஞ்சம் இல்லைன்னு. எங்க லஞ்சம் இல்லை? லஞ்சம் இல்லாத ஒரே ஒரு இடம் வந்து அங்க 9ஆம் தேதி அவரு ஜிஓ போட்டாங்களோ அங்கேயும் பழனி. அதுலயும் லஞ்சம் இருக்கு. பழனியில நிச்சயம் லஞ்சம் இல்லாம முடியாதுல்ல. டாஸ்மாக்லாம் இல்லையா? பாட்டில் 10 ரூபா வாங்கலையே. பாட்டில் 10 ரூபா வாங்கலன்னு 10 ரூபா மட்டும் எப்படி கரெக்டா சொல்றீங்க நீங்க? அவரு சொன்னதான் 10 ரூபாய்க்கு பாட்டு பண்ணதான் நான் சொல்றேன். அவரு பாட்டில் 10 நீங்க டாஸ்மாக் கடைகளை குறைப்போன்னு சொன்னீங்க. டாஸ்மாக் 50 பிள்ளைகள் அரியலூர் மாவட்டத்தில் கோடாலி கிராமத்துல பிடிச்சி தள்ளுமுள்ளு 50 பிள்ளைகள் அங்கேயும் விரட்டி காவல்துறை அடிச்சிருக்கான். அந்த தாய் மாமன் கேட்கலையே. தாய் மாமனும் அண்டவனா கேட்கலையே. 50 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் கேட்கல. நீங்க மரத்தனை ஓடின பொம்பளை பிள்ளை அப்படிலாம் பிடிச்சு அமுக்கிட்டே இருக்கீங்க.